இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் அவர்களே, குழுமியிருக்கின்ற சகோதர குருக்களே, திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் வாசித்தது போல ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளையும் சமாதானத்தையும் வழங்குவாராக. அன்புமிக்கவர்களே, திரு நிகழ்விலே மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திரு எண்ணெயை மந்திரிக்கின்ற ஒரு நிகழ்வு. நம் ஒவ்வொருவரையும் திருநிலைக்கு ஆண்டவர் அர்ச்சிக்கின்ற அந்த எண்ணெயை புனிதப்படுத்துகின்ற நிகழ்வு. நாம் ஒவ்வொருவருமே இறைவன் ஆசிரை பெற்றவர்கள் என்பதையும், அந்த அருளை பெற்றவர்கள் என்பதையும், இறைவனிடமிருந்து வல்லமை பெற்றவர்கள் என்பதையும், அவர் கொடுக்கின்ற வாழ்வையும் நமக்கு அடையாளமாக சுட்டி காட்டுகின்ற அந்த திரு எண்ணெயை புனிதப்படுத்துகின்ற ஒரு நிகழ்விலே நாம் குழுமி இருக்கின்ற வேளையிலே இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக ஆயரோடு இணைந்த இந்த குருக்களையும் இணைத்து பார்க்கின்ற ஓர் அருள் அடையாளத்தையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இன்று ஆயரோடு இணைந்து இந்த மறை வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்களும் இணைந்து செயல்படுகின்ற, இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு திரு நிகழ்வு, திருப்பலியை நாம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக தங்களை அர்ப்பணித்த நம்முடைய ஆயர்கள், குருக்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, ஏற்கனவே நமக்கு அறிவித்தது போல 3 விதமான எண்ணெய்களை நாம் மந்திரிக்கின்றோம். நம்மை இறைவனோடு இணைப்பதற்கு தயாரிக்கின்ற ஒரு நிலை, தயாரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற கேட்டிக்குமன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நிலைக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்குகின்ற எண்ணெய். நாம் ஒவ்வொருவரும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை நமக்கு தரப்போகின்ற நோயில் பூசுதல், அந்த திரு நிகழ்விலே பயன்படுத்துகின்ற எண்ணெய். சிறப்பாக ஆயர்களையும் குருக்களையும், ஏன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற, திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் அர்ச்சிக்கின்ற கிறிஸ்மா எண்ணெயையும் நாம் இப்பொழுது இந்த இடத்திலே மந்திரிக்கின்ற நிகழ்வை சந்திக்க போகின்றோம். நம் ஒவ்வொருவரையும் பொது குருத்துவத்திலே, நம் ஒவ்வொருவரையும் பொது மக்கள், இறை மக்கள் என்ற விதத்திலே இந்த சமுதாயத்திலே அங்கத்தினராக்குகின்ற அந்த திருமுழுக்கிலே பெற்ற அந்த தூய ஆவியானவர் சிறப்பாக ஆயர் வழியாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் அது வந்து சேருகின்றது என்ற திரு நிகழ்வை இணைந்து கொண்டாடுகின்ற அந்த நிகழ்விலே நாம் இன்று அக்களித்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் 3மே அந்த குருத்துவத்தின் மேன்மையை பற்றி கூறியதை நாம் பார்க்கலாம். எசாயா நூலிலே 61ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நீங்கள் ஆண்டவரின் குருக்கள், கடவுளின் திருப்பணியாளர்கள். 9வது வசனத்திலே பார்க்கின்றோம்: கடவுளின் ஆசீர் பெற்ற வழிமரபினர். குருக்களை பற்றி எசாயா நூலிலே இவ்வாறு கேட்கின்றோம்: நீங்கள் ஆண்டவரின் குருக்கள், கடவுளின்
திருப்பணியாளர்கள், கடவுளின் ஆசீர் பெற்ற வழிமரபினர். திருவழிபாட்டு ஆகமத்திலே நாம் கேட்டோம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரிகின்றவர்கள், தொண்டாற்றுகின்றவர்கள், தொண்டு புரிகின்றவர்கள் நீங்கள். உங்களை கடவுள் குருக்களாக ஏற்படுத்தியிருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து எசாயாவின் ஒரு திரு நிகழ்வாக, திரும்பவும் அதையே சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக படிக்கின்றோம். ஆண்டவருடைய பணிவாழ்வின் குறிக்கோள் இறுதியாக ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு தருகின்ற ஒரு குருக்களாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குருக்களினுடைய இந்த ஒரு நிகழ்வை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பொழுது, குருக்கள் ஒவ்வொருவரையும் நாம் இயேசுவினுடைய பிரதிநிதிகளாக, இயேசுவாக பார்க்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கலாம். ஒரு முறை பிரான்சிஸ் அசிசியாரிடம் இந்த கேள்வியானது எழுப்பப்பட்டது. நீங்கள் ஒரு குருவையும் ஒரு வானதூதரையும் சந்திக்கின்ற வேளையிலே என்ன செய்வீர்கள்? அசிசியார் சொல்லுகிறார், பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், நான் முதலிலே மண்டியிட்டு குருவானவருடைய கரங்களை பற்றி முத்தமிடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏன் வானதூதரை விட இவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற நிகழ்வாக தூய அசிசியார் சொல்லுகின்ற பொழுது, இவர்களுடைய குரலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். இவர்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். இவர்களுடைய கைகளின் வழியாக ஆண்டவர் இந்த உலகிற்கு நம்மிடம் வந்து நமக்கு அவரை பகிர்ந்து அளிக்கின்ற ஒரு திருக்கரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரை தொடுவதற்கும் அழைப்பதற்கும் தகுதி பெற்ற இவர்கள் வானதூதர்களை விட சிறந்தவர்கள் என்று அவர் கூறுகிறார். எல்லாரும் நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நிகழ்வை நாம் இவ்வாறு அறிந்திருந்தாலும் இதனுடைய ஆழத்தை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பணியானது மிகவும் நம்மை சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்துகின்ற ஒரு பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. வெவ்வேறு வாழ்க்கை நிலையிலே வெவ்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பலர்களுக்கு மத்தியிலும் ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் இந்த நிலைக்கு அழைக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இல்லை. செமினேரியிலே சேருகின்ற பொழுது 10-20 என்று சேருகின்ற அந்த குழுவிலே இறுதியிலே பார்க்கின்றோம் 1-2 தான் ஒரு குருக்களாக மாறுகின்ற நிகழ்வு. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுகின்றோம், எங்கள் வீட்டிலே ஒரு குருவானவர் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைப்பதில்லை, அந்த ஆசீர்வாதமும் இல்லாமலே போகின்றது. இந்த நிலையிலே அன்புமிக்க சகோதர குருக்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் யார் என்பதை ஃபுல்டன்ஸின் ஆயர் அவர்கள் சொல்லுவதும் போல, இந்த உலகத்திலே இயேசு வருகின்ற பொழுது சாக வேண்டும் என்பதற்காகவே வந்தார். இயேசு இந்த உலகிற்கே வந்தது
சாக வேண்டும். எதற்காக? நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே அந்த வழியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குருக்கள் தாங்களும் அந்த இயேசுவை போல சாவதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த குருக்கள். அவருடைய வாழ்க்கை நெறியை வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் தங்களை தியாகம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த குருக்கள். ஒரு முறை யூதர்கள் எல்லாம் அந்த நாசி கேம்ப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆஸ்விஸ் என்ற நகரிலே ஒவ்வொரு நாளும் அந்த யூதர்கள் ஒரு சிலரை அழைத்து கொல்வது சகஜமாக இருந்த நிகழ்வு. காலையில் எழுந்தவுடன் அந்த குழுக்கள் இருக்கின்ற அந்த யூதர்களில் ஒரு சிலர் பெயரை அழைத்து, நீங்கள் இன்று சாக வேண்டும். ஆகவே அவர்களை நிறுத்தி அங்கே சாகடிப்பார்கள். ஆக இந்த நிகழ்வு ஒரு நாள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்தருடைய பெயர்களையும் அழைக்கின்ற பொழுது ஒருவர் அங்கே அழ ஆரம்பிக்கின்றார். ஐயோ, எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எனக்கு மனைவி இருக்கின்றார்கள், அவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று அவர் அங்கே அழுது புலம்புகின்ற பொழுது ஒருவர் முன் வருகின்றார். அங்கிருக்கின்ற அந்த காவலாளியிடம் இவருக்கு பதிலாக நான் சாவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த காவலாளி அவரை பார்த்து கேட்கின்றார், நீ யார்? அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு கத்தோலிக்க குரு. அன்புமிக்கவர்களே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்கின்ற அந்த அருட்பணியாளர் இவருக்காக மரித்தார். ஏன்? நான் ஒரு கத்தோலிக்க குரு. நமக்கெல்லாம் ஐடியா அதுதான். பெருமைப்பட வருகின்ற ஒரு ஐடி, நான் ஒரு கத்தோலிக்க குரு. ஆக அந்த விதத்திலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு தியாகிகளாக இந்த உலகத்திலே வலம் வருகின்றவர்களாக நம்முடைய குருத்துவ வாழ்க்கையானது அமைய வேண்டும். இதுவே நம்முடைய எதிர்பார்க்காவும் இருக்கின்ற வேளையிலே நாம் என்ன செய்யலாம், எப்படி நம்முடைய பணி வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர குருக்களே, முதலிலே நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதற்கும் ஒன்றித்திருப்பதற்கும் தேவையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம். பொதுவாகவும் தனியாகவும் இறைவனோடு இணைந்த நிலையிலே நம்மை நாம் சேர்ந்து கொள்வதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் செயலாற்றுவதற்கும் தேவையான அனைத்து அருளையும் தருகின்றது இந்த ஜெபம். நற்கருணையின் முன்னாலே சிறிது நேரமாகிலும் ஒவ்வொரு நாளும் நாம் மண்டியிட்டு ஆண்டவரிடம் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற அந்த ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும், அருளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முற்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் மன்னிப்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். பிறரை மன்னிப்பதற்கு, பிறருக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு இறைவன் கொடுத்த இந்த அருட்சாதனமானது மிக மிகவும் தேவை என்பதினாலே முதலிலே நம்மை நாம் மன்னித்தவர்களாகவும், ஏனென்றால் இந்த உலகத்திலே தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு நிலையிலே குருக்களாகிய நாமும் தவறு செய்கின்ற வேளைகளிலே மன்னிக்கவும் மன்னிப்பை பெறுவதற்கும் நாம் ஆயத்தமாக இருந்தால் நம்முடைய பணி வாழ்வு நிறைவு பெறும். அடுத்ததாக அன்புமிக்க சகோதர குருக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. இயேசு எளிமையானவர். தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்ச்சியும்
மன சாந்தமும் உள்ளவன். ஆகவே ஆணவம் நமக்கு இல்லை, அதிகாரம் நம்மிடம் இல்லை. பணி வாழ்விலே நாம் நம்மை ஒடுக்கப்படுகின்ற ஒரு வேளையிலே தியாகம் செய்யவுமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. நம்முடைய பலவீனங்களை அடுத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே இந்த ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அறிகின்ற வேளையிலே நாம் மினினும் அதிகமாக பலவீனமானவர்கள். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்ததே நாம் பலவீனமானவர்கள் என்பதற்காகத்தான். இறைவனுடைய அந்த தேர்ந்தெடுப்பிலே ஆண்டவர் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அந்த தகுதிகளை பார்ப்பதில்லை. எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான் அவனைத்தான் ஆண்டவரே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே நம்முடைய பலவீனங்களை நேர்மையாக ஏற்றுக்கொள்கின்ற குருக்களாக நாம் வாழ வேண்டும். அதே வேளையிலே பணி வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய பணிகளிலே மகிழ்ச்சியானது பலருக்கும் சென்றடைய வேண்டும். நம்முடைய மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்ற குருக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழ்நிலையிலும் பல்வேறு யதார்த்தங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பணி வாழ்க்கையிலும் பலவிதமான அனுபவங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். எவ்வாறு இந்த மக்கள் நம்மோடு பழகுகின்றார்கள், எவ்வாறு இந்த அன்பை இவர்கள் செலுத்துகின்றார்கள் என்று சிந்தித்து பார்ப்பதுண்டு. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நம்மையெல்லாம் பார்ப்பதெல்லாம், அன்பு செலுத்துவதெல்லாம் நம்மை பார்த்து நாம் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம், கிறிஸ்துவாக நாம் மக்கள் முன்னாலே நிற்கின்றோம் என்பதற்காகத்தான் அன்பு செய்கிறார்கள். ஆகவே நாம் பார்க்கலாம், நாம் பணி செய்கின்ற வாழ்க்கையிலே நம்மோடு இணைந்திருக்கின்ற மக்கள் நம் சென்ற பிறகு அடுத்த குருவானவரையும் அதே நிலையிலே அன்பு செய்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கலாம். சில நேரங்களிலே சிந்திக்கலாம், என்னை அன்பு செய்தவர்கள் இவர்களையும் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்களே, என்னை மறந்து விட்டார்களே என்று. கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உங்களை அன்பு செய்யவில்லை, உங்களிலே பார்த்து இயேசுவை அன்பு செய்தார்கள். ஆகவே இந்த நிலையிலே அன்புமிக்க சகோதர குருக்களே, நம்முடைய பணி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, சிறந்த ஆழ்ந்த கருத்து மிக்க மறை உரைகளை தயாரித்து மக்களுக்கு வழங்க வேண்டும். சிறந்த ஆழ்ந்த கருத்து மிக்க மறை உரைகளை நாம் தயாரித்து மக்களுக்கு செலுத்த வேண்டும். இதே நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருட்பணியாளர்கள் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதிகாரம் வர்க்கம் நம்மிடம் இல்லை, அதிகாரம் நம்மிடம் இல்லை. பல நேரங்களிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம். சாமியார் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த நிலையை நாம் மாற்றி ஆண்டவருடைய அந்த நிலை இருந்து நம்முடைய தாழ்மையிலே தாட்சியான பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டான் அடிமை என்ற நிலை மாறி நாம் எல்லோரும் சமம், எல்லாரும் இறைவனுடைய ஆசீர் பெற்ற மக்கள், அவர்களுக்காக பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற சகோதரர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே அன்புமிக்க சகோதர குருக்களே, குறிப்பாக நம்முடைய பணித்தலங்களிலே கடை நிலையில் உள்ளோர் மேல் அக்கறை கொண்டவர்களாக நம்முடைய பணியானது அமைய வேண்டும். கடை நிலையிலே இந்த சமுதாயத்தில் பலரும் கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய உரிமை வாழ்வுக்காக போராடுகின்றவர்களுக்காகவும் அவர்களுடைய உரிமை குரலாகவும் நம்முடைய பணியானது அமைய வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகின்றார். இறுதியாக அன்புமிக்க சகோதர குருக்களே, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொதுவான பொருட்கள், பொது பணங்கள், இவற்றை கையாள்வதிலே நாம் நேர்மையாளர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகின்றோம்.
இந்த விதத்திலே நம்முடைய பணி வாழ்வானது, அன்புமிக்க சகோதர குருக்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவனுடைய ஆசீர் பெற்றதாக அமையும். நம்முடைய இந்த நாளில் நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற அந்த பணியை ஏற்ற அந்த நிகழ்வை சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட குருக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி வாழலாம், எவ்வாறு இறைவனை நாம் பிரதிபலிக்கலாம், நம்முடைய பணி வாழ்வு இன்னும் மிகுந்த ஆழம் நிறைந்ததாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் ஆண்டவரினுடைய ஆசீரை கொண்டு வருகின்ற பணியாகவும் இருக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.